உங்களுக்கு 4 காய்கறி சொல்ல போறேன். இதுல எந்த காய்கறி சாப்பிட்டா கிட்னியில கல் வரும் அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும். 4 காய்கறி சொல்ல போறேன். எந்த காய்கறி சாப்பிட்டா கிட்னியில கல் வரும் நீங்க சொல்லணும். ஓகேவா? வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், வெள்ளை பூசணிக்காய். தெரியுமா? பதில் தெரியுமா? 4 காய் சொல்லியிருக்கேன். வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், வெள்ளை பூசணிக்காய். எந்த காய் சாப்பிட்டா கிட்னியில் கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? நானே பதில் சொல்றேன். வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நிறைய பேர் தெரியாம குடிச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. வெள்ளை பூசணிக்காய் நீங்க ரெகுலரா எடுத்துட்டே இருந்தீங்க, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நீங்க எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்னியில கல் வர்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஆக்சலேட் ஸ்டோன், OXALATE, ஆக்சலேட் கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாம டெய்லி ஒரே டெய்லி பூசணிக்காய் ஜூஸ் தான். மறக்காம ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட் ஒன் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த தம்பிக்கு பாருங்க 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி இப்போ ரோட்ல போய் ஓடுங்கன்னு சொல்லல. நான் பண்ணது வந்து பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. ஷீபன் பேலன்ஸ் டயட். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலாம். நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே 5 to 8 கிலோ ஈஸியாக குறைக்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்புனால இன்னைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.